ஹை கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம வந்து இங்கேருந்து ஒசூர் ரிட்டன் போக போகிறோங்க. ஒரு சின்ன ஒர்க்காக. பட்டு போகணும். ஃப்ரெண்டுங்களை வேறு பார்த்து ஆல்மோஸ்ட் 3 மந்த் ஆகும்போது இன்னும் போகல ஒசூர் சைடு போகிறதுனால இன்றைக்கி கிளம்புறோம். இன்றைக்கி நைட்டு வந்து December 31 நியூ இயர் அன்னைக்கு கரெக்டாக நைட்டு கிளம்ப போகிறேன். போயிட்டு January 2 ஆல்மோஸ்ட் செகண்ட் நைட்டு நான் வந்து சென்னை வந்தாகணும். சென்னை வந்துட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடியாக பேக் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு காமிட்றாருங்க. ஐயோ நான் பேக் கேமராவில் காமிட்றேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வீடியோ கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டோம் திடீர்னு ஸ்டார்டிங்கில். பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் அது போக போகிற இல்லை நான் சொல்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் தான். பார்த்துக்கலாம் என்ன ஆகுது, பார்த்துக்கலாம். விடுங்க. அங்கே ரைடிங் ஜாக்கெட்டு, கேமரா மவுண்ட் அது மேலே தான் வச்சுங்க, மீடியம் மவுண்ட்டு. இந்த பேக் தான் எடுத்து போக போகிறேன். ப்ளஸ் இங்கே பாரு, இங்கே வந்து கோபுரோ சார்ஜ் ஆகினுக்குது. பேட்ரி அங்கே மேலே சார்ஜ் ஆகினுக்குது. சார்ஜ் ஃபுல்லானதவொன்னே கிளம்புறது தான். நம்ம இதுதான் புதுசாக வாங்கின ரைடிங் சைட்டு. ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு 2 மந்த் ஆகுது. லாஸ்ட்டாக போன ரைடில் கூட சொல்லியிருப்பேன், கொல்லி ஹில்ஸ் போனப்போ கூட. ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட்டு நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பட்டு பார்த்துக்கலாம். நம்ம போக இன்னும் ஹையஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ரைடிங் ஜாக்கெட்டாக. இது வேறு எதுவும் இல்லைங்க, மோட்டோ வியர்ஸ் இருக்கு. காமிட்டேன் பாருங்க, மோட்டோ வியர்ஸ் தெரியுதுங்களா? ஐயோ ஃபுல்லாக கவர் ஆகலை, இருங்க. வரல. ஹலோ கைஸ், வெல்கம். இப்போ எங்கே போயிருக்கிறோன்னா, நம்ம வந்து சென்னையை விட்டு அவுட்ரு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்சம் கோபுர ஆங்கிலெல்லாம் செக் பண்ணேன், கரெக்டாக இருக்கா என்னான்ட்டு. ஏன்னா புது ஹெல்மெட்டா, அந்த பழைய ஆங்கிள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல. இந்த டைம் அது கரெக்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாமே இந்த ஹெல்மெட்டில் அப்படின்ட்டு. குளிருதுங்க லைட்டாக. மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி நைட்லேயே ரைட் பண்ணுறதா இருக்குங்க. மார்னிங் டைம் ரைட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, பட் முடிய மாட்டேங்குது. நம்ம ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரதும் கரெக்டாக இருக்குது. கோபுர ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோலாம் அவ்வளோவா ஆங்கிளுக்கு நல்லா வேலை, எதோ கீழே பார்த்த மாதிரி இருக்குது. செட் பண்ணி சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. தமிழில் சொல்லலாமா, இங்கிலீஷோட தமிழ் ஒன்றும் சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்படி? கொஞ்சம் வேகமாக போகலாம், ஏன்னா சாப்பிட்ணும். ஆம்பூரில் தான் பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆம்பூர் வந்துட்டாங்க, சாப்பிட்றதான் இன்னும் பேலன்ஸு. இப்போ எங்கே சாப்பிட்லாம்? அன்றைக்கி துளசி தம்பி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டும் போனோம், அங்கே போய் சாப்பிட்லான்னு இருக்கிறேன். கடை இருக்குமா என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. நானும் வெரைட்டின்னு வந்தேன். கொஞ்சம் பாட்டு பயங்கரமாக இருக்கே நியூ இயர்க்கா. நியூ இயர் பாட்டு செம்மையாக இருக்கே, அடிச்சுத்துக்குங்க. ஆங்கிள் கரெக்டாக செட் பண்ண வர மாட்டேங்குது எனக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஆங்கிள் அழகாக இந்த மாதிரி செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்களன்னா, சஜெக்ஷன் பண்ணிங்களன்னா, ஐ ட்ரை. அந்த ஆங்கிள் பெஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிளே நம்ம சேனலில் வந்து இனிமேல் வீடியோ வர மாதிரி பண்ணிடலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஏதோ கூட்டம் போனோம், இல்லைனா அங்கே சிக்னல் யூட்டன் போட்டு இப்படி ரிட்டர்ன் வரலாம். லைட்டாக பண்ணிடலாம், போலீஸ் தொல்லை தாங்க முடியும். ஸோ இந்த இதில் ஆப்போசிட்டில் போகணும். போகலாமா? எந்த கடை தான் கரெக்டாக தெரியலை. இங்கே இருக்க வழி. வருது. அந்த ஆம்பூர் பிரியாணின்னு இருக்குது பாருங்கள், ஸ்டார் பிரியாணி.
ஸ்டார் பிரியாணி இது இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி, அதனால தான் இங்கேயே ரிட்டர்ன் வரேன். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். ஒரு மட்டன் பிரியாணி ப்ளஸ் ஒரு போன்லெஸ் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம ஆம்பூரில் இருக்கிறோம். வாய்ஸ் கேட்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப லாங்கில் வச்சு பேசுறது. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு போன்லெஸ் சிக்கன் 65 ஒரு பிளேட்டு. ஸ்டார் பிரியாணி அப்படின்ட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நேராக கிருஷ்ணகிரியில் ஒரு காஃபி, இல்லைன்னா சூலகிரியில் எதனா கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் ஒரு காஃபி போயிட்டு சுற்றின்னு வரணும். அதுக்கு ஆப்போசிட்லேயே போயிடலாமே. ஒன் வேல போகக்கூடாது, ஏன்னா போயிடும், பார்த்துக்கலாம். இந்த கேஃபில் கட்டாயி தான் போனோம். அவ்வளோதாங்க, ஆம்பூரில் வந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, குட், நல்லா இருக்குது பிரியாணி. போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். என்ன பிரியாணியில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகம், அதனால் கொஞ்சம் மசாலா அப்படியே டேஸ்ட்டு தெரியுது, மசாலா டேஸ்ட்டு இல்லை. ஐயோ வீடியோ ரெக்கார்ட் ஆகினக்குது, நான் பேசாமல் வந்துருக்கிறேன். ஏதோ குளிர் யோசிச்சுட்டு ஏதோ ஒரு நேரத்தில் திங்க் பண்ணிக்கினே ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே வந்துங்கிறேன். கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்னு கூட மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்து கிருஷ்ணகிரி வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் சேலம் பைபாஸ்ன்னு வாங்க அங்கே இருக்கிறப்ப இப்போ ஃப்ளைஓவரில் தான் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், தெரியுதா? பைக்கு நிப்பாட்டி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாமேன்ட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா கோப்ரோ பேட்ரி மாற்றணும். அப்போ நானும் கொஞ்சம் கையும் கொஞ்சம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன் வண்டி. எங்கே வந்து கொஞ்சம் வீடியோ வந்து பர்றாக தான் வரும், ஏன்னா லைட் வெளிச்சம் கம்மி நைட்டில், தெரியுங்களா? ஹைவேலேருந்து சேலம் பைபாஸ்கிட்டேருந்து நம்ம நேராக ஸ்ட்ரைட்டாக ஒசூர் தான். எனக்கு அதனால் ஒசூரில் போய் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மார்னிங்கை சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா ஓவராக சில்லுன்னு கிளைமேட் செம்மையாக இருக்காம பண்ணலாம், அதனால் எந்திரிக்க முடியறதில்லன்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரை, ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒன்ஸ் தான் போயிட்டு வரேன். அப்போ கிளைமேட் மாதிரி இல்லை, நம்ம இருக்கிறது சென்னை. மார்னிங் 6 o'clock ஆச்சுன்னா அப்படியே சுரீன்னு அடிக்கும், சூரியன் பகவான் அப்படியே வந்து நிற்பான். அந்த மாதிரி அங்கே இல்லையே. சரி, ட்ரிப் நானே கிளம்புறேங்க. நான் டைம் ஆச்சு, இப்போ 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் லேட் ஆகிரும். நாங்கள் ரூமில் லாக் போட படுத்து தூங்கின்பாங்க பசங்க வேறு, அதனால் கொஞ்சம் கிளம்புறேன். கோப்ரோவில் பேட்ரி மாற்றிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசின வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, அதான் கடுப்பாக இருக்குது. என்னடாட்டு கஷ்டப்பட்டு பேசின்னு வந்தோமே, ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலைன்ட்டு கொஞ்சம் தாடி இதுவாக இருக்குது. ஹலோ கைஸ், ஹாப்பி நியூ இயர். இங்கே பாருங்க, கிருஷ்ணகிரியில் எல்லாமே ஹாப்பி நியூ இயர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். சுற்றியும் பாருங்கள், ஃபுல்லாக வெடிக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2024 நல்லா அமைதிதான் பார்க்கலாம் நம்மளுக்கு, சரிங்களா?
நல்லதே நடக்கும்னு நினச்சி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். சரிங்களா, ரைடு நைட்டு 1:30 என்னவோ ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே பட்டு தூங்கிட்டேன்னா அது ஃபுல் டயர்டாகி நல்லா வரும்போது சில்லுன்னு சரியான கிளைமேட்டு, சரியான குளிர். அதனால் வந்து இழுத்து போத்தி தூங்கிட்டேன். ஒன்று வெளில பார்ட்டியெல்லாம் கொண்டாடிருந்தாங்க. கிழக்கு பசங்கள்லாம் கொஞ்சம் கேக் வெட்டி சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடின்னு ஜாலியாக இருந்தாங்க. இருட்டோம், நம்மளும் இன்னும் ஒரு நாள் கொஞ்ச நாள் போச்சுன்னா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம எதுவும் பசங்க யாரும் போகல. நம்ம பசங்க இப்போ தனியாக இருப்பாங்க மூலில். அதே மாதிரி இருந்தாங்க. நானும் அதே மாதிரி போய் படுத்துன்னு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலைல தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ இன்னும் எடிட் பண்ணல, அதனால் இப்போ ஷூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா?